ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 கலர் தான் இருக்கும். ஸ்கெட்சில் என்னென்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டு இங்கே வாருங்க. கண்ணில் ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து எங்கெங்கே போகிறோம், எந்த ஊருக்கு போகிறோம், ஒரு நிமிஷம் இருங்க, வண்டி ஒன்று போய்கிட்டோம். எந்த ஊருக்கு போகிறோம்? நம்ம இன்னைக்கு வந்து என்எஸ் நகர் வந்து போகிறோம். எதுக்காக அப்படின்னா, ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு கட்டலுக்கு இது வாங்கலை, பெட்டு வாங்கலை. நான் அது என்ன சொல்கிறதுன்னா, பழமொழியோட சொல்லுவாங்கல்ல, யானையை வாங்கிடலாம், யானைக்கு தீனி தான் போட முடியாது அப்படின்ற மாதிரி. அது மாதிரி தான் அந்த கட்டில் வாங்கிட்டோம். அந்த கட்டில் சைஸுக்கு பெட்டு வாங்கலை. காசு இல்லை, அப்படியே வாங்கிடலாம்னு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. விசாரித்தோம், 15 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க. அவ்வளோ பட்ஜெட்ல எல்லாம் இல்லை. நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுற பெட்டு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு கூட தான் இருக்கும். பெட் வாங்கி 2016 வாங்கினது. 16 இருக்காது, முன்னாடியே வாங்கினதா இருக்கும். 17 வாங்கினது. எப்படி பார்த்தாலும் ஒரு 8-9 வருஷம், 9 வருஷம் ஆயிடுச்சு. அது 8-9 வருஷம் இருக்கும் வாங்கி. அந்த சைஸ் வந்து 4க்கு 6. இப்போ நம்ம கட்டில் வாங்கிருக்கிறது 5க்கு 6. எக்ஸ்ட்ரா என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கோம். அந்த கட்டில் ரிவ்யூ பண்றோம் பாருங்க நீங்க. அந்த கட்டில் நாங்கள் எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. ஏன்னா பாதிக்கு தான் வரும் பெட்டு, பாதி இதுக்கு நாங்கள் என்னென்னமோ 2 அடிக்கு வந்து தலகாணியை போட்டு வச்சிருப்போம். ஏன்னா அந்த சைடு கீழே ஒரு மாதிரி பள்ளமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெட்டு வருஷத்துக்கு ஃபுல்லாக தலைவாணியாக அடிக்க வச்சுருப்போம். அதை இந்த பெட்டு வாங்கினதுக்கப்புறம் அந்த பெட்டை காட்டுறோம் பாருங்க. இன்றைக்கி நம்ம வந்து பெட்டு வாங்குறதுக்காக தான் போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கா என்னன்னு தெரில, சப்போஸ் இல்லை அப்படின்னா செய்ய கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். பெட்டு வாங்க போகிறதா இவ்வளோ லென்த்தாக இழுத்து சொல்கிறது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எங்களோட சுச்சுவேஷன் வந்து பெரிய பெரிய கடையில் இருக்கும்போது அதெல்லாம் வாங்க போகல. அங்கே போய் பார்க்கலாம், அங்கே போய் சர்ப்ரைஸ் அதை காட்டுறோங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க என்ன இதுன்னு நான் சொல்கிறேன், அதை பாருங்கள். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அங்கே போயிட்டு நாங்கள் வந்து vlog வந்து கண்டினியூ பண்ணுறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வழியாக நம்ம வந்து என்எஸ் நகர் வந்து வந்துட்டோம். ஏங்க அப்படி வந்துருந்தாவே டக்குன்னு வந்திருக்கலாம். ஏன் பிடிச்சிட்டு இருந்தது இதுதான் பக்கமா, ஏதோ இந்த அளவு ஒரு ஷார்ட்கட்டில் வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம வந்து கடைக்கு வந்து வந்துட்டோம். அந்த பெட்டு வந்து என்ன பெட்டுன்னு உங்களுக்கு நான் வந்து ரிவீல் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இந்த ஸ்பான்ஸில் தான் நம்ம வந்து பெட்டு செஞ்சு வாங்க போகிறோம். அது வந்து எவ்வளோ திக்னஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து பேசிகிட்டு இருக்காரு ராபர்ட்டு. இது வந்து எதுக்குண்ணே? பெட்டு உரைக்கா, சோஃபா உரைக்கா, கலரு. சரி சரி. இலவம் மஞ்சள் நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்களாண்ணே? சரி சரி. இது வந்து சோஃபா வந்து எந்த கலரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நே கொஞ்சம் கம்மி பண்ணுங்கண்ணே, கடையிலே 15 ரூபாய்க்கு மேலே இருந்தனால தானே வந்தோம். ஒரே ஃபார்ம் தான் வரும், ஒரே ஃபார்ம் வரும். பிராண்டடு தண்ணி ஊற்றுறாலும் பிரச்சனை இல்லை, தண்ணி ஊற்றுறாலும் பிரச்சனை இல்லை. ரிட்டர்ன் வந்துடும் உங்களுக்கு 10% கேரண்டியோட. 13 ரூபா போட்டுக்காங்கண்ணே, பண்ணிக்கலாம். 13 ரூபா போடலாம்ண்ணே. அதுக்காக தான் சரின்ட்டு வந்துருக்கோம். அடுத்த சோஃபாவுக்கு அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம். அது பண்ணி அவங்களுக்கு வந்து பெருசாக நைட்டு வந்து தள்ளுவண்டி எடுத்து போனோம். தள்ளு வண்டியில் இல்லைங்க, இவருக்கு பண்ணது நான் வந்து எடுத்து போனேன். என் மகன் பிறந்த நாளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது டாடா ஐஸில் எடுத்துகிட்டு போனோம். கடை பூட்டி இருந்துச்சு, எங்களுக்காக வந்து திறந்து எடுத்து கொடுத்துட்டு போனேன். அவர்தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 கலர் தான் இருக்கும். ஸ்கெட்சில் என்னென்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டு இங்கே வாருங்க.
கலர்ஸ் அது இல்லாமல் இது வந்து கொஞ்சம் சொரன்னு இருக்குது. இந்த கீழே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து சொரன்னு இருக்குது. அதுக்கடுத்து இது ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. இது ரொம்ப சாஃப்டாக வலுவலுன்னு இருக்குது. இது வந்து அதை விட ரொம்ப சாஃப்டாக வலுவலுன்னு இருக்குது. அதுலேயே இவ்வளோ கலர்ஸ் இருக்குது. இது வந்து அது எப்படி சொல்கிறதுனா, நம்ம பெட்ஷீட்லாம் போத்திட்டு படுப்போம்ல, ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல, அந்த கண்ணாடிக்கெலாம் தேய்க்கிற மாதிரி கேட்பாங்கல்ல, இந்த மாதிரி கிளாத் நல்லா இருக்கு. இது ஆத்தே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு கலர் இருக்கும். ஃபுல்லாக கலர்ஸ் அழகாக இருக்கு. இது அந்த மாதிரி இது ரொம்ப சாஃப்டாக இருக்கு. இது வந்து நான் அழகா இருக்குது அப்படின்னு நினச்சி எடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் என்ன தெரியுமா நினைப்பீங்க, கடைக்கு ப்ரமோஷன் போயிருக்கீங்க. உங்களை சொல்லி குத்தம் இல்லை, யூடியூபர்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க, அதனால உங்களுக்கு அப்படி. இது வந்து ஃப்ளவர் டிசைனா சோஃபால இவ்வளோ மாடல்ல இவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி சோஃபா செய்யணும்னா திருச்சி கூட 10 ரூபா வரும். 10 ரூபா வருங்க. திருச்சி நம்ம ஒரு 6 ரூபா போட்டு அழகா இருக்கு. எல்லாமே அவங்களே கடைக்காரங்களே கொடுத்துருவாங்க கம்பெனில இருந்து. என்ன எடுக்க வந்துகிட்டே இருக்கு. இன்னும் செல்ஃபு 20 ரூபா கேரளா இவ்வளோ டிசைன் இருக்கு. ஒரு நம்ம வந்து சோஃபான்ட்டு பெட்டு வந்து புக் பண்ணியாச்சு. 1 வாரம் ஆகுமணி, 1 வாரம் ஆகும். ஏன்னா அது என்ன பண்ணுச்சுனே, சூப்பர் சாஃப்ட் தான். அது மெட்ராஸ்லேருந்து வரணும். அந்த பெட்டுக்கே 10 ரூபா வந்துடும். அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் இருக்கேனே, டிரான்ஸ்போர்ட் இருக்கு. அது இல்லாமல் இவங்க ஸ்டிச் பண்ண இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால 15 ரூபா சொன்னார், 15,500 சொன்னார். நாங்கள் 14க்கு ஃபைனல் பண்ணியிருக்கோம். அது தெரிஞ்சவங்கன்றதுனால. ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு வந்து பெட்டிங்க தான் எடுத்துட்டு போனோம், எங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்து. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகலான்ட்டு. நல்லா இருந்துச்சு. அதனால இருக்கும் அது அங்கேயே சொல்லிட்டேன் நான் இன்டர்வியூ. ஏன்னா இப்படித்தானே நம்ம சொல்லக்கூடாது, அப்போத்தே என்னை நான் ப்ரமோஷன் பண்ணுறேன்னு நினச்சிப்பாங்க. நல்லா இருந்தனால தான் நான் அங்கேருந்து இங்கே சொல்லியிருப்பேன் இன்ட்ரோலேயே உங்களுக்கு. சரி நமக்கு ஒன்று பா. எங்கள் அண்ணி வந்து கிளம்பிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு மேலே தான் இருக்கும் இங்கேயே இருந்தாங்க. எங்கள் மாமியாருக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, அதனால் அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டாங்க. பாய் சொல்லிடுங்க இங்கேயும். பாய் பாய் பாய். நல்லா பார்த்து சுதானம். சரி, நீ தள்ளி வா. பாப்பா எப்படி அடி வர? இப்படி போய் தானே. ஆமா, நீ இப்படியே போங்க. இப்படி போய் தானே. இது நல்லா இருக்கு பாதை. சரி, எங்க நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். அண்ணி வந்து ஊருக்கு வந்து போயிட்டாங்க. யோசி ஒரு நிமிஷம் அமைதியா இருமா. அண்ணி வந்து ஊருக்கு வந்து போயிட்டாங்க. தம்பி வந்து மாமியார் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை குளிப்பாட்டி விட்டுட்டு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடியோஸ்லாம் கூட்டி விட்டு பாத்திரத்தெல்லாம் விலைக்கு விட்டுட்டு. காற்று வந்து அதிகமாக அடிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம எவ்வளோ தான் வாசம் கூட்டினாலும் வேப்பம்பழம் வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த வருஷம் நிறைய வேப்பமழை வந்து நம்ம மரத்துலேருந்து விழுகுது. அதனால் ஓரளவுக்கு குமிச்சு வச்சுருக்கேன். வாளியில் காலையில் அள்ளி வச்சிட்ருக்கேன். அதனால் குமிச்சு வச்சுருக்கேன். நல்ல காலையில் தான் அள்ளணும். அதுக்கப்புறமா நான் வந்து தாடிக்கும் போயிட்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன். சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ப்ளவுஸை வாங்கிட்டு வந்துட்டு மாவும் பாக்கெட்டும் கூடயே வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் நான் வந்து காலையில் தட்டைப்பயிறு குழம்பு வச்சுருந்தேன். அதனால் தட்டைப்பயிறு குழம்பு இருக்குல்லங்க, ஒரு கை மட்டும் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு. தோசை சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னாரு. அதனால் மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு தோசையை ஊற்றி ஆளுக்கு 2 தோசையை சாப்பிட்டு
நம்ம வந்து இந்த ரூமுக்கு வந்து வந்துட்டோம். சரி நம்ம காலையிலேருந்து vlog எடுத்துகிட்டு இருக்கோம்ல, சரி அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு vlog வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கௌசியக்கா வந்து நம்மக்கிட்ட வந்து ஜுவல்ஸ் வாங்குறதுக்காக வந்துட்டுருக்காங்க. நம்ம திடீர்னு பெட்டு வாங்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து எங்கள் கட்டிலில் போட்டிருக்க பெட்டை எப்படி நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தா தான் சரி உங்கள் பெட்டு வாங்கணும்னு நினைக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. என்ன மீனா பெட்டு வாங்குறது கூட இப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று வாங்குகிறோம். ஏன்னா நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். vlogலாம் என்ன போடணும் எப்படி போடணுன்றதே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு vlog கிடைக்காதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம எங்கிட்டாச்சும் போகிறதுலாம் நம்ம வந்து vlog-ஐ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பெட்டு வாங்க போகிறத கூட ஒரு vlog-ஆ ஷூட் பண்ணோம். அதுக்கு கூட எங்களோட சுச்சுவேஷன் இது தான். ஆனால் காசு வந்துருச்சு அதனால தான் நீங்கள் பெட்டு வாங்குறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க. பேட் கமெண்ட் வந்து வந்திருந்தது. அதுக்கு நான் மினி vlog-ல வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, சிஸ்டர் நீங்கள் வந்து முதல்ல இருந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ ஓவராக சீன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி பேட் கமெண்ட் வந்ததுக்கு நான் இருந்துக்கிட்டு நான் முதல்ல இருந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி தான் இப்போ இருக்கேன். உங்கள் பார்வைக்கு அப்படி தெரியுது, மாற்ற வேண்டியது என்ன இல்லை உங்களோட பார்வையை, அதாவது என் மேலே நீங்கள் வச்சுருக்க பார்வையை தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு. அது சில பேர் வந்து அந்த வீடியோயும் பார்த்துட்டு அதுக்கு கீழேயும் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுட்டேன். அதுக்காக நான் பெட்டு வாங்கினதை கூட சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு எங்கள் வீட்டில் எப்படி எங்கள் கட்டில் பெட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த ஸ்க்ரீன் வந்து இப்போ நாங்கள் போட்டோம். இந்த ஸ்க்ரீன் எதுக்காக அப்படின்னா இங்கனக்குள்ளே நம்ம சோஃபா போட்டிருக்கோமா, சோஃபா போட்டிருக்கனால அதான் சொன்னேன்ல இப்போ காற்று அதிகமாக அடிக்கிறதுனால. என்னம்மா சரிம்மா. அதனால் இந்த ஜன்னல் வழியாக வந்து காற்று வந்து அதிகமாக அடித்து இந்த ஓட்டக்குள்ளேருந்து மண் வந்து இந்த சோஃபா மேலேயே வந்துடுது. மேலே அந்த ஓடு வழியாகவும் தூசி வந்து அந்த கேபிள் எடுத்துருக்கோம்ல அந்த ஓடை லைட்டாக தூக்கி விட்டுருக்கோம். அந்த ஓடு வழியாக தூசி வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுது. இங்கிட்டும் நம்ம வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். இந்த அதனால் இப்படி எட்டி பார்த்தா தான் வெளியே வந்து இருட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். அந்தளவுக்கு வீட்டை போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து பெட்டை காமிக்கிறேன் வாங்க. கரோ வந்து உட்காந்து செல்ல நோண்டிகிட்டு இருக்காரு. இவருக்கு கால் உடஞ்சப்பா வாங்கின பெட்டு இதுதான் எங்கள் பெட்டு. இதை எடுத்துவிடுங்க. இதுதான் எங்கள் பெட்டு. இந்த மூலையில் வந்து தலகாணி. இது ஃபுல்லாக நாங்கள் வந்து தலகாணி தான் போட்டு வச்சுருக்கோம். இந்த ஓரத்தில் வந்து நான் தான் படுப்பேன். அப்போ நம்ம ஒன்று இங்கனக்குள்ளே படுத்துக்குவாங்க. இந்த வந்துட்டேங்க்கா, நான் அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து கௌசியக்கா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். மணி பார்த்திங்கன்னா 10 ஆகிடுச்சு. இப்போ தான் அக்கா வந்து போனாங்க. மாமா வந்து இதுக்கு மேலே நான் இருந்தேன்னா இங்கனக்குள்ளே தூங்கிடுவேன்னு சொல்லி அக்கா வந்து போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். அப்புறம் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஏன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி ரீல்ஸ் இன்றைக்கி ஒன்று பயங்கரமான ரீல்ஸ் ஒன்று எடுத்தோம் சார்பட்டா பரம்பரையிலேருந்து. அந்த ரீல்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரீல்ஸ்க்காக வச்சு போட்டு தான் இது அப்படியே நல்லா இருக்கேன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.